எஸ் மேம், பபிள் சாரிக்கான மாடல் ரெடி. என்ன பண்ணலாம்? மீண்டும் மீண்டும் ஆமா, அவங்கதான் இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷா. ஓகே டன். ஸோ வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேப்பிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பபிள்ஸ் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து நம்ம எங்கே வச்சா பபிள்ஸ் வந்து இழுக்காம, லைக் ரொம்ப இழுத்தாலும் இந்த பபிள்ஸ் வந்து க்ரஷ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வைக்கும் போது அந்த பபிள்ஸ் வந்து அதோட இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் இவங்களோட டக்கின் கிளாத், அதாவது உள்ள சுத்துற கிளாத்தோட இடம். இப்படி தான் நம்ம இடத்த கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கே நம்ம டக்கின் பண்ணிவிட்டு அதையும் பின் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் பிளேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் பின் பண்ணிடலாம். ஸோ ரஃபாக நான் பின் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன்னா சென்டர் பிளேட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டக்கின் பண்ணிட்டு இதை சுற்றி எடுத்து வந்து ஷோல்டரில் பின் பண்ணுறேன். ஸோ மெயின் வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபி ப்ளீட்ஸை வந்து கரெக்டாக நம்ம பின் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய பேர் இதெல்லாம் கூட பண்ணிடுவாங்க, பட் தப்பாக டக்கின் பண்ணிடலாம், அந்த ப்ளீட்ஸே வந்து க்ரஷ் ஆகிடும். ஸோ அது எப்படி கரெக்டாக பண்ணணும்னு பார்த்துடலாம். ஓகே மேம். ஸோ எப்போவுமே இன்ஸ்கர்ட் வந்து டைட்டாக போடணும், நல்லா லோ ஹிப் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வயர் தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் ப்ளீட்டிங் வருதோ நம்ம வந்து இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வேவ், இந்த பாருங்க ரஃபாக வேவ் வருது இல்லை. ஸோ இதுதான் நான் வந்து ப்ளீட் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி அந்த வேவ் எப்படி இருக்கோ அப்படியே போயிடுங்க. நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணோம்னா ரொம்ப நேரம் நிற்காது.